பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியாகிய இந்த ஓய்வு நாளிலே நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Gospel according to Matthew chapter 21 verse 9. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமேன். கர்த்தருடைய நல்ல வசனத்திற்காய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எருசலேமில் அப்படியாக பவனியாக வந்த கழுதையின் மேல் ஆண்டு பவனியாக வந்த அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிற ஒரு நாளாக, ஒரு குருத்தோலை ஞாயிறாக நம்ம அனுசரிக்கப்படுகிறது பாம் சண்டே இல்லையா. இன்றைக்கு பாம் சண்டே என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அப்படியாக அந்த பஸ்கா பண்டிகைக்கு 6 நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னன்னா அந்த தீர்க்க தரிசனால உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சகரியா தீர்க்கதரிசி பல 100 வருடங்களுக்கு முன்பாக இந்த காரியத்தை தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். சீயோன் குமாரத்தியே நீ மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் அவர் சாந்த குணம் உள்ளவரும் அவர் தாழ்மை உள்ளவருமாக, அவர் ரட்சிக்கிறவர், அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இந்த காரியம் நடைபெற்றது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அப்படியாக அவர் ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் அவர் தாழ்மை உள்ளவராக ஒரு கழுதையின் மேலதான் ஆண்டவர் ஏறி வந்தாங்க இல்லையா. பெரிய ஒரு குதிரையின் மேல அப்படி வரல இல்லையா. ஆனா ஆண்டவர் மறுபடியும் திரும்பவும் வரும் பொழுது அவர் குதிரையின் மேல ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் இல்லையா. ஆமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக ஆண்டவர் கழுதை குட்டியின் மேல அவர் ஏறி எருசலேமுக்குள்ள வரும்பொழுது திரளான ஜனங்கள், அந்த பஸ்கா பண்டிகைக்கு அநேக யூதர்கள் எல்லாம் அங்க கூடி வந்திருந்தாங்க எருசலேமில். அவங்க எல்லாம் அப்படியாக தங்களுடைய வஸ்திரங்களையும் மரக்கிளைகள், அந்த பாம் பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க வழியில பரப்பி விரித்து அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? முன்னடப்பாரு பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி இல்லையா. அவர் தாவீதின் குமாரன், தாவீதினுடைய அந்த அந்த சந்ததியில அப்படி யூதா கோத்திரத்து சிங்கமாக ஆண்டவர் வந்தார் இல்லையா. அவங்க எல்லாம் இதெல்லாமே தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அப்படியாக இங்க நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க ஓசன்னா என்று சொல்லி. ஓசன்னா அப்படின்னா கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா காட் சேவர்ஸ், காட் டெலிவரஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆண்டவரை நோக்கி அப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப ஓசன்னா என்று சொன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நம்ம பாடுகிறோம் இல்லையா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லி இன்றைக்கு நம்ம பாடி நம்ம ஆர்ப்பரிக்கிறோம். ஆமே. அப்படி எல்லா திரளான ஜனங்கள் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னான்னு சொல்லி அவங்க அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படி திரளான ஜனங்கள் கர்த்தரை அப்படி மகிமைப்படுத்தி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படியே ஆர்ப்பரித்து அவரை பாடி கொண்டாடின அதே ஜனங்கள் தான் ஒரு 5 நாட்களுக்கு பின்பு அவரை சிலுவையில் அறையும்னு இயேசுவை ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா. இதற்கு அப்புறம் தான் இந்த ஹோலி வீக். அப்படியே நம்ம இந்த வாரம் ஆண்டோட சிலுவை பாடுகளை தியானிக்கிறோம். அப்படியாக ஆண்டவர் என்னன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அப்படியாக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா, நம்மளை மீட்கும் படிக்க. ஆமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரிக்கும் பொழுது அங்க இருக்கிற பரிசேயர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிட்ட உங்களுடைய சீஷர்களை அதட்டும், ஏன் இவங்க சத்தம் போடுறாங்க, எல்லாம் அமைதியா இருக்க சொல்லும் அப்படின்னப்ப இயேசு சொல்லுவாரு, இவங்க பேசாம இருந்தா இந்த கல்லுகள் பேசும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க இல்லையா. குழந்தைகள் பாலகர் வாயினால துதி உண்டு பண்ணுவார் சொன்ன அந்த வாக்கு தத்தம் எல்லாம் இங்க நிறைவேறுகிறதுன்னு இயேசு சொன்னாங்க. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இல்லையா ஆண்டவர் நம்மளையே ரட்சிக்கிற தேவன், அவர் சாந்த குணம் உள்ளவர், அவர் நீதியுள்ள
தேவன், அவர் தாழ்மையுள்ள தேவன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம மத்தியில ஜீவனுள்ளவரா இருக்கிறார் இல்லையா? இன்றைக்கும் நம்ம எல்லாரும் உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஓசன்னா என்று சொல்லி அப்படியாக அந்த நாளை நிறைவு கூறுகிற ஒரு தினமாக கர்த்தரை நம்ம ஆர்ப்பரித்து நம்ம என்னன்னா கொண்டாடுகிற, அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக பிரியமானவர்கள், நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவர்தான் நம்மளையே ரட்சிக்கிற தேவன், அவர்தான் நம்மளையே நம்முடைய ஆத்மாவை மீட்கிற தேவன், நமக்காக அவர் பலியான தேவன் இல்லையா? ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவர் அன்றைய நாளில் எப்படி தரலான ஜனங்கள் அப்பா, ஆண்டவரே ராஜா அப்பா, உண்மை ஆண்டவரே துதித்து பாடினார்கள் அப்பா. உன்னதத்திலே மகிமையும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, பரலோகத்துல சமாதானம் உண்டாவதாக, ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களே. இந்த நாளில் அப்பா அப்படியாக நாங்களும் ஆர்ப்பரித்து சீயோன் குமாரத்தை மிகவும் கலிகூறி கெம்பீரி என்று சொல்லப்பட்ட கெம்பீரித்து நாங்களும் பாடி துதித்து ஆராதித்து அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நீ ராஜாதி ராஜன் அப்பா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தராப்பா. நீரே மகிமைப்படுவீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.